பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் மிக தூய்மையான மார்க்கம், எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய மார்க்கம், எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மார்க்கம். எல்லாரும் ஏற்று வாழ்ந்தால் இந்த உலகமே இன்பமாக போகும். அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம் தான். இப்ப அந்த மார்க்கத்துடைய சாயல் பாருங்க, அவ்வப்பொழுது பல நாட்டு தலைவர்கள்ட்டிருந்து அல்லாஹ் வர வைக்கிறான். ஆனா அவர்கள் இஸ்லாத்துக்கு புறம்பானவர்களாக இருந்தா கூட அவர்களுடைய வாயிலிருந்து சில சட்டங்களை, சில இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை கோட்பாடுகளை அல்லாஹ் வாயிலிருந்து வர வைக்கிறான். அதுல இப்ப பாத்திரீங்க, அமெரிக்க அதிபர்களுடைய ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, 2 இனம் தான், ஆண் இனம் பெண் இனம் தான், தவிர 3ஆம் இனம் பாலினம் என்பது இனி இருக்காது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை என்ன செய்யறாரு, அவர் அறிமுகம் செய்யறாரு. இப்ப இதை இஸ்லாம் அன்னைக்கே சொல்லிடுச்சு. குர்ஆனுடைய மிகப்பெரிய அழுத்தமான ஒரு சட்டம் தான் இது. இந்த உலகத்தில் படைத்த எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஜோடி ஜோடியாக படைச்சிருக்கான். அல்லாஹ் 3வது ஒண்ணு படைச்சிருக்கு எங்கேயுமே சொல்லலைங்க. குல்ல ஷைஇன் ஹலக்னா அப்படின்னு சொல்லி எல்லா படைப்புகளையும் படைத்திருக்கிறது ஜௌஜைன், இரட்டை இரட்டையாகத்தான், ஆண் பெண் ஆண் பெண் அப்படிங்கிறதான். இப்படித்தான் அல்லாஹ் ஒவ்வொரு இனத்தையும் படைச்சிருக்கிறான், மனிதர்களையும் அப்படிதான் படைச்சிருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, இந்த மனிதர்களுடைய இந்த படைப்பு இருக்குல்ல, இந்த படைச்சு மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த குழந்தை பாக்கியத்தை குறித்து சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், சூரத்து ஷூரால 49 50வது வசனமாக, லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வான பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தமானதாக இருக்கிறது. யஹ்லுகு மா யஷா, அவன் நாடியவாறு படைக்கிறான். சொல்லி முடிச்சிட்டானா, சொல்லிட்டு யஹபு லிமன் யஷாஉ இனாதா, நாம் நாடியவர்களுக்கு பெண் மக்களாக கொடுக்கிறோங்கிறான். சிலருக்கு பெண் பிள்ளைகளாக இருக்கும். இது நான் கொடுக்குறேங்க, இது சாவுக்குலாம் நினைச்சக்கூடாது, தப்பு நீங்க கூட. சிலர் அவங்க பார்த்தீங்கன்னா பொட்ட பிள்ளையா இருக்குமா, நம்ம சொந்தத்திலையும் சரி ஊர்லையும் சரி நிறைய அப்படி பேசுறாங்க. இதெல்லாம் தப்பு. அவர்கள் பாக்கியவான்கள், அதுக்குள்ள சிறப்புகள் வேறு, அதுக்குள்ள போடலாம். அப்ப சிலர்களுக்கு நாம் பெண் மக்களாக கொடுத்திருக்கிறோம். அதே போல சிலர்களுக்கு ஆண் மக்களாக கொடுத்திருக்கிறோம். அதையும் சிலர் விமர்சனம் பண்றாங்க, ஆம்பளை பிள்ளையா போட்டிருக்கான் அப்படின்னு. பொட்ட பிள்ளை போட்ட நிறைய விமர்சனம், ஆம்பளை பிள்ளை போட்ட கொஞ்சம் விமர்சனம். இதை யாரு செய்யறது? ரப்பு செய்யறான். முடிஞ்சு போச்சு, ஓ கையில இல்லப்பா. ஊர் மக்கள்லாம் சேர்ந்துட்டு உனக்கு ஏதாவது ஆம்பளை பிள்ளையா பெற்றுக்கிட்டு இருக்க ஒரு பொம்பளை பிள்ளை உள்ள நுழைச்சு கொடுத்தலாம் நினைச்சா நடக்காது, நான் செய்கிறேன் அப்படிங்கிறான். சரி, இதோட ரப்பு முடிச்சாங்க. 3வது சொல்லும் போது அப்ப ஒரு சிலருக்கு பெண் மக்கள், ஒரு சிலருக்கு ஆண் மக்கள், சிலர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து தருகிறோம் அப்படிங்கிறோம். 3 சொல்லிட்டான்ல. 4வது சொல்லும் போது 4வது கேட்டகரி சிலர்களை ஒண்ணுமே இல்லாதவர்களாக, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, 2 இடத்தையும் கொடுக்காம அகைமாக மலர்களாக வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறான். இங்க என்ன செஞ்சிருக்கணும்? உன்சா என்று சொல்லக்கூடிய அரபில் உன்சான்னு சொல்லுவாங்க. அந்த 3ஆம் பாலினம் இப்ப சொல்லப்படுது, அரவாணிகள் சொல்லுவோம் அல்லது அலிகள் சொல்லுவோம், என்னென்ன பேர் சொல்றோம் இல்லையா? அந்த பேர்கள் இருக்கத்தானே செய்யுது. அதை நம்ம கொடுப்போம் ரப்பு எங்கேயாவது சொல்லிருக்கணும், சொன்னானே இல்லையே. ரப்பு சொன்னது என்ன? பெண்ணா கொடுப்போம் அல்லது ஆணா கொடுப்போம் அல்லது 2 சேர்த்து கொடுப்போம் அப்படின்னு இருக்கிறான். ஆண் இருக்கும் பெண் இருக்கு, 2 பிள்ளைகளுமே இருக்கும், அவ்வளவுதான். 3ஆம் பாலினம் என்று சொல்லக்கூடிய அந்த அரவாணிகள் என்று சொல்லக்கூடிய அந்த பாலினம் என்பது இல்லை 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 இல்லவே இல்லை அப்படிங்கிற அழுத்தத்தை தான் அல்லாஹ்வுடைய இந்த வசனங்கள் பதிவு செய்கிறது. அதே போலதான் ஜோடி ஜோடியாக படித்திருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியும், இன்னும் அல்லாஹ்வுடைய தூதரால் எச்சரிக்கப்பட்ட பல செய்திகள். ஆணுடைய அந்த அமைப்புக்கோ ஆணுடைய ஆடைகளுக்கோ பெண் ஒப்பாக கூடாது, பெண் ஆணுக்கு ஒப்பாக கூடாது, எந்த வகையிலும் என்ன செய்யக்கூடாது. ஆண் ஆணாகத்தான் இருக்கணும், பெண் பெண்ணாக இருக்கணும். இன்னைக்கு ஆணுடைய ஆடைகளை பெண்களோ பெண்ணுடைய ஆடைகளை ஆண்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு புறம்பான செய்திகள். நீங்களாகத்தான் இருக்கணும், ஆண் ஆணாக இருக்கணும், பெண் பெண்ணாகத்தான் இருக்கணும், இஸ்லாம் சொல்லுது. இப்போ உங்களுக்கு சிலருக்கு சந்தேகம் வரலாம், அப்ப 3ஆம் பாலினம் சொல்லி ஒருத்தர் தங்கள் அடையாளம் காட்டி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே, அப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னு சொன்னா அது ஒரு இனம் கிடையாது. நம்மில் ஒருவர் தான் அவர், அவ்வளவுதான்.
அந்த அலி என்று சொல்லக்கூடிய அல்லது அரவாணி என்று சொல்லக்கூடியவர் ஒண்ணு நம்மில் ஒருவர் ஆண்ல ஆணா இருப்பாங்க அல்லது பெண்ல பெண்ணா இருப்பாங்க, அவ்வளவுதான். அப்ப என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா சில குறைபாடுகள் இருக்கு அவங்கள்ட்ட. அதான் நீங்க சயின்ஸ் வரலாறு படிச்சு பாத்தீங்கன்னா அதான் சொல்றாங்க. சில குறைபாடுகள் அவங்கள்ட்ட இருக்கும், அவங்களுடைய நடைமுறையில சில மாற்றங்கள் இருக்காங்க. அதுக்காக ஃபுல்லா மாத்திக்கிறதுங்கிற அவசியமே கிடையாது. இப்படி ஃபுல்லா மாத்திக்கிறதுடைய நிலைமைக்கு அவங்க என்ன செய்யறாங்க, அப்படி தள்ளப்பட்டு இன்னைக்கு உலகம் முழுவதும் அவர்கள் என்ன செய்யறாங்க, உருவாகிக்கிட்டாங்க. அப்படி தங்களை உருவப்படுத்திக் கொண்டு ஒரு இனமாக காட்டக்கூடிய சூழல் தள்ளப்பட்டாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த அரவாணி என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றாம் பாலினத்தவர் இருந்தாரா? இருந்தாரு. சரி, இஸ்லாம் என்ன சட்டம் சொல்லுச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சட்டம் சொன்னாங்க, அதை பார்க்கணும்ல. ஒரே ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடியுது. புகாரில உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, தஹல அலைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தி முஹன்னஸுன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட உள்ள வந்தாங்க. அப்பொழுது அந்த குந்தா என்று சொல்லக்கூடிய அவர் இருந்தார், அந்த அரவாணி இருந்தார். இப்ப சமீதுஹு யக்கூலு லி அப்துல்லாஹ் இப்னு உமையா, அபு உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு அபி உமையா இருக்காங்க, அவர்கிட்ட இந்த மனுஷன் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, யா அப்துல்லாஹ், அப்துல்லாவே, அரைத இன் ஃபதஹல்லாஹு அலைக்கும் தாயிஃப கதன், நாளைக்கு அல்லாஹ் உங்களுக்கு தாயிஃப் வெற்றி கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா, ஃபஅலைக பி இப்னதி கைலான், கைலானுடைய மகளை நீ திருமணம் முடித்துக் கொள். பாயிண்ட் இதெல்லாம் ஓகே தான் சொல்றாரு. அவரு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு செய்தி சொல்றாரு, தாயிஃப் வெற்றி கொள்ளப்பட்டால் கைலானுடைய மகளை கல்யாணம் முடிச்சுக்க. ஃபஇன்னஹா துக்பல் பி அர்பைன் சொல்லிவிட்டு இங்கதான் டேஞ்சர் ஜோனை கொண்டு வந்து வைக்கிறாரு. அருவருக்கத்துக்கு ஒரு செய்தியை வைக்கிறாரு. அந்த அரவாணி என்ன சொல்றாரு, ஃபஇன்னஹா துக்பல் பி அர்பைன், 4 அவன் வந்தா முன்னாடி என்ன செய்ய, இந்த கைலானுடைய மகள் வந்தா 4 முன்னாடி வரும். அது எப்படி நமக்கு தெரியல. அதுக்கடுத்து துதுபியுண்டு சவானி 8 பின்னாடி இருக்கும். அது ஏதோ வர்ணனை அவங்களுக்கு. அந்த வர்ணனை அந்த பெண்ணை பார்த்தா முன்னாடி பார்க்கும்போது ஒரு 4 விதமா இருக்கும், பின்னாடி பார்த்தா 8 விதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வர்ணிச்ச உடனே வகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா யதுகுலன்ன ஹாவுலாய் அலைக்குன்ன, நீங்கள் பெண்கள் பக்கம் இவர்களை அனுமதிக்கவே செய்யாதீங்க அப்படின்னாங்க. அப்ப அவங்களை எங்க விடணும், ஆண்கள் பக்கத்து தான் விடணும். அவர்கள் ஆண் இனத்தை சார்ந்தவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான முடிவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தியின் மூலமாக எடுக்கிறார்கள். சிலர்கள் இல்ல, எது மிகைச்சிருக்கிறதோ அங்க சேர்த்துக்கணும் அப்படிங்கிற கருத்தும் சில அறிஞர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. எதுவாக இருந்தாலும் நமக்கு மிகப்பெரிய ஓரளவு தெளிவான செய்தி, அவர்கள் ஆண் இனத்தை சார்ந்தவர்கள் தான். அப்ப அதுல அவங்களுக்கு சில குறைகள் இருக்கும். அவர்களுக்கு என்ன இருக்காதுன்னு சொன்னா, ஆண்களை போன்ற சில உணர்வுகள்லாம் இருக்காது. அப்ப உணர்வுகள் இல்ல அவங்க திருமணம் முடிக்க வேண்டியதில்லை. ஏன்னா சில ஆண்களுக்கு என்ன செய்யாது, அவங்களுக்கு இயற்கையிலே பலவீனம் இருக்கும், ஆண்மை கம்மியா இருக்கும். அவங்கெல்லாம் ஓப்பனா பேசிடணும், என்னால திருமணம் வேண்டாம், எனக்கு ஆண்மை இல்லை, இந்த குறைவு இருக்கு, பேசிடலாம், பிழையே கிடையாது. அது ஊர் பேசும், உலகம் பேசும், சொந்தம் பேசும், எல்லாரும் ஒரு மாதிரி நம்மளை முத்திர ஊத்துவாங்க. அதனால கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வீணடிப்பதற்கு பாருங்க, அது கூடாது, அது செய்யக்கூடாது. அது ஓப்பனா பேசிட்டா பிரச்சனை. ஏன்னா அந்த கருத்தை ஆய்வு கற்றல் பாத்தீங்கன்னா, அவர்கள் இது போன்ற குறைகள் இருக்கிற காரணத்தினால வீட்டுடைய அந்த பிரஷர் அழுத்த தாங்காம தான் அவர்கள் தங்களை அரவாணி என்ற அடையாளம் காட்டிய உடனே பேச மாட்டாங்க யாருமே. அப்ப அரவாணியா விட்டு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர்களுடைய வேலைகள் என்ன மாதிரியா நடக்குது, அன்னைக்கு நடந்த ஒரு உதாரணம் தான் இன்றைக்கும் பல்வேறு வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள். அந்த கட்டுரைகள்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, யாருடைய வாயிலிருந்து அல்லாஹ்வுடைய அந்த சட்டம், அல்லாஹ் இந்த உலகத்தில் இரு இனமாகத்தான் படைத்திருக்கிறான், 3ஆம் இனம் இல்லை என்பதை அல்லாஹ் இல்லை என்று சொல்லாவிட்டாலும் இருப்பதை சொல்வது மூலமாக மற்றது எல்லாம் இல்லை என்று அழுத்தமாக அல்லாஹ் பதிவு செய்தானோ, அந்த பதிவை இன்றைக்கு மாற்று மதத்தவராகக்கூடிய ஒரு அதிபருடைய வாயிலிருந்து வந்திருக்கிறது. இஸ்லாம் என்றைக்கும் வெல்லும். இன்றைக்கு அல்ல, என்றைக்குமே இஸ்லாமிய மார்க்கம் தான் உலகத்திற்கேற்ற மார்க்கம் என்பதை பதிவு செய்வதற்காக இந்த செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.